அந்த சான்ஸை வந்து நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த சான்ஸும் நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். தனியாக ஜாலியாக வந்து இந்த ஒரு நாளைக்காக இந்த தருணத்துக்காக எவ்வளோ வருஷம் நாங்கள் தவிர்த்துருக்கோம். என்கிட்ட அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. டச் பண்ணக்கூடாது, யாருமே டச் பண்ணக்கூடாது. வந்து ஒரு சோஷியலாக இப்படி கூட பண்ண மாட்டேற அப்படின்னு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. நம்மகிட்டே அட்மைர் பண்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னா பார்த்துக்கேன். பேரண்ட்ஸ் வந்து கூட இல்லை. இப்போ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நாட்டினஸ்க்கும் பொறுப்புக்கும் வித்தியாசம் இவ்வளவு தூரம் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு வந்து எதுவுமே அப்படி எதுவுமே இல்லை. ஐயோ, இது வேற கவனிக்கணும். நான் ஒரு குட் கம்பெனியனாக தானே இருக்கணும். ஹியூஜ் சேஞ்ச் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக சொல்லலாம். வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆனால் அதை நீங்கள் ஒரு புக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நினைச்சேன் ஆனால் இல்லையா, நீ ட்ரை பண்ணேன், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஐ கீப் ட்ரைங். பட் என்னன்னா வித் நோ சேலரி. ஓகே, கரெக்ட் தான், காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் வெக்கம் இல்லாத எவ்ரி 2 hours மட்டும் எப்படி வந்துட்டு போக முடியுது? எவ்ரி 2 hours நான் வரமா. ஹாய் கைஸ், நானும் சையதும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது வந்திருக்கோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து கிட்ஸே இல்லாமல் நாங்கள் 2 பேர் தனியாக வந்திருக்கோம். எங்களுக்கு இது வந்து ஏர்லி மார்னிங் எப்போவுமே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு சம்டைம்ஸ் வந்து சையத் ஜிம் போவார், சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட்லி போவார், சம்டைம்ஸ் தான் நாங்கள் இங்கே வருவோம். இல்லைனா ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வருவோம். அப்போ கொஞ்சம் லைக் சன்னெல்லாம் வந்துடுமா, அதனால் ஓகே ஃபைன். அது எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து அதுதான் ஏர்லி மார்னிங். ஏன்னா நான் வந்து கிட்ஸு ஸ்கூலில் அனுப்பிட்டு சரி ஜிம் போன அப்புறம் நானும் போய் பாப்பா கூட படுத்துப்பேன். ஸோ சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். இல்லைனா முழிச்சிட்டே இருப்பேன் சையத் வர வரைக்கும். பாப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வருவோம் சையத் வந்ததுக்கப்புறம். அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆக மொத்தம் கல்யாணம் ஆனதில், அதாவது ஷயான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் நாங்கள் வந்து தனியாக வந்ததே இல்லை. யாருன்னா எங்கள் கூடயே இருப்பாங்க. நடுவில் ஒரு வாட்டி வந்தோம். எப்போனா அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அப்போ பாப்பா பிறந்த புதுசில் எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கும்போது அந்த சான்ஸை வந்து நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த சான்ஸும் நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வீட்டில் இப்போ அம்மா இருக்காங்க. ஆமாம், பாப்பா அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக ஜாலியாக வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஜாலியாக சொல்கிறத விட இந்த ரிலாக்ஸிங் டைம் தான் ரொம்ப வருஷமாக நாங்கள் காதில் சத்தம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ. மாமா 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 சரி ஓகே மாமா. அவங்களும் பசங்களே அப்படி தானே, பாப்பாவும் மாமா மாமா டடா டடா இதே தான். இன்னும் பாப்பா வந்து லைக் அந்த மழலை பேச்சு குழந்தை பேச்சு தான் இருக்கா. ஆனால் மாமா டேடா மட்டும் கொஞ்சம் நல்லா கூப்பிடுவாங்க. அண்ணனுங்க கூப்பிட்றது அப்படியே. ஆமாம். ஸோ யா, இங்கே வந்திருக்கோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. சையத் காஃபி குடிப்பாரு. அந்த காஃபியை நானும் காஃபி வாங்கிட்டு அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு சிட் சாட் பண்ணிட்டு, அதாவது நாங்கள் 2 பேரும் தனியாக பேசினாலுமே நடுவில் ஏதாவது வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. இப்போ அது இல்லாமல் நாங்கள் மட்டும் தனியாக, நான் பேசுறது சையத்துக்கு கேட்க போகுது, சையத் பேசுறது எனக்கு கேட்க போகுது. ஸோ யாமோ ஃபைனலி நம்ம வந்து இந்த ஒரு நாளைக்காக, இந்த தருணத்துக்காக எவ்வளோ வருஷம் நாங்கள் தவிர்த்துருக்கோம். யா டெஃபினெட்லி. வாங்க உள்ள போகலாம். My dear Monica, baby Monica. சிக்கிக்கு சும்மா பத்திக்கு சும்மா. சையதுக்கு வந்து அந்த ஒரு இதுதான் எடுப்பாரு, டார்க் ரோஸ்ட் காஃபி பிளெண்ட். அஃப்கோர்ஸ் இந்த ஐடியில் இருக்கிறவங்கலாம் வந்து காஃபி லவர்ஸாக தான் இருப்பாங்க. அதில் வந்து இதோ ஒருத்தர் ஊறி போயிருக்காரு. நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு டீயும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. காஃபியாவது எப்பயாவது குடிப்பேன். ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் கொடுமை கிடையாது. அதுவும் இந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். இந்த டார்க் ரோஸ்ட்னோ ஐயோ. எனக்கு காஃபி எவ்வளோ பிடிக்கும்னா,
காஃபிக்காக இந்த கடையில மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன்னா பாருங்களேன். ஆமா ஸோ எனக்கு வந்து இங்க எவ்ரி 2 hours அன்லிமிட்டெட் காஃபி. ஸோ எப்போ வேணா வந்து ரீஃபில் பண்ணிட்டே 1 hour இல்ல எவ்ரி 2 hours. ஓ அது கரெக்ட் தான். 2 hours வந்து நெக் டு நெக் வந்து குடிச்சாலே ஆனா அப்படியே. அது எப்படி கரெக்டா நீங்களும் வந்து வெக்கமே இல்லாம நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கோம். ஓகே கரெக்ட் தான், காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. வாங்கியிருக்கோம். ஆனா வெக்கமே இல்லாத எவ்ரி 2 hours மட்டும் எப்படி வந்துட்டு போக முடியுது? எவ்ரி 2 hours நான் வரமாட்டேன். ஏய் எவ்ரி 2 hours வர மாட்டேன். அதான் 1 dayல ஒரு 3 to 4 times வருவேன். அப்ப பாத்துக்கோங்க 1 hourல எத்தனை 3 to 4 times வரும்? 3 to 4 times Each வரும் 1 2 dayல. hours அவங்க வருவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 4 times வருவாராமா. அப்ப எப்படி வருவாரு? எப்படி வருவாருன்னா கார்ல தான் வருவாரு. நான் சொல்ற மாதிரி தான் each 2 hours கரெக்டா என்ன இருந்தாலுமே செய்யது இங்க பார்க்கலாம். அதாவது காஃபியை உள்ள போட போட கோடு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கலாம். எஸ் காஃபி இல்லைன்னா கோடு ஜென்ரேட் ஆகாதுப்பா. அது வெரி சேட். காஃபி இல்லைன்னா கோட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. கோடு வந்து நீங்க கரெக்டா கோட் பண்ணாலே அது ஜென்ரேட் ஆகும் தான். அந்த காஃபி இல்லைன்னா உங்க மூளை ஒர்க் ஆகாது. அதாவது இப்போ நீ என்னோட மூளையை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. ஆமா உங்க பிரெயின் ஜெனரேட் ஆகும். சையத் வந்து எண்ணில் பாதி, ரைட்? கரெக்ட் தானே? ஸோ என்ன நானே கலாய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் செய்யுதும். ஏன்னா சையத் வந்து என்னை கலாய்க்காத நாளே இல்லை, நேரமும் இல்லை. எப்பயாவது போய் மாட்டிப்பேன். என்கிட்ட அவர் எப்பயாவது மாட்டுவாங்க. கலாய்க்கிறது தான் என்னோட ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஹாபி. ஃபுல் டைம் வேலை. ஃபுல் டைம் அங்கங்க வேலை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் ஹாபி. ஆமா அவரோட ஆஃபீஸ் ஒர்க் கூட வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் மாதிரி தான். என்ன கலாய்க்கிறது தான் அவருக்கு வந்து ஃபுல் டைம். ஆமாம் 100% அதுதான் ஃபுல் டைம். பட் என்னன்னா வித் நோ சேலரி. இப்போ வந்து என்னோட ட்ரிங்க்கும் வந்து வந்துடுச்சு. நான் வந்து நான் வந்து சையத் மாதிரிலாம் வந்து காஃபிலாம் குடிக்க மாட்டேன். என்கிட்ட அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. ஒன்லி எ குட் கேர்ள். ஆமாம் குட் கேர்ள் தான். இந்த இவர் இவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ட்ரிங்க் குடிக்க போகிறாங்க பாருங்க. அவங்களோட ட்ரிங்கை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அந்த நடுவில் இருக்கிற பேஷன் பப்பாயா தான் அவங்களுடைய ஃபேவரட் ட்ரிங்க். சரி பேஷன் பப்பாயா ஓகே, அது டீன்னு போட்டிருப்பான். ஆனால் அதில் டீலாம் ஒன்றுமே இருக்காது. அது வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். ஹெல்தி எப்பவுமே வந்து எப்படி இருக்கணும்? ஹெல்தியா இருக்கணும். சையத் மாதிரி காஃபி குடி. ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க நினைக்கலாம் நான் ஏன் தூக்கி போட்டேன்னு. அது வந்து நம்ம இங்க திருப்பி வைக்க கூடாதாமா. ஆமா நம்ம டச் பண்ணிட்டா திருப்பி வைக்க கூடாது. நம்ம டச் பண்ணிட்டோம்னா அது திருப்பி வைக்க கூடாது. இங்க அந்த மாதிரி ஒரு ரூல் வேற இருக்கு. ஆமா யாருமே டச் பண்ணக்கூடாது. ஆமா யாருமே டச் பண்ணக்கூடாது. நான் ஆமா நான் குடிக்கலாம், தப்பு இல்லை. சரி சையத் குடிக்கலாம் ஓகேவா. ஆனா அவர் குடிக்கணும். குடிச்சே எனக்கு வேணாம்ப்பா. இல்ல நீங்க குடிச்சே ஆகணும். நான் பார்க்கணும். இல்ல வேணாம். இல்ல பரவாயில்ல. இப்ப சொன்னார்ல நான் குடிக்கலாம் அப்படின்னு நாங்க. இல்ல எனக்கு தாராளமா தரேங்க, குடிங்க. வேணாம் நீங்களே குடி. வாங்க உட்காரலாம். சையத் வந்து எந்த ட்ரிங்கை தவிரையுமே, அதாவது எந்த ட்ரிங்கை தவிரன்ற காஃபியை தவிர எந்த ட்ரிங்க்கும், அதாவது லைக் இந்த மாதிரி குட் ட்ரிங்க்ஸ்லாம் சொல்கிறேன் குடிக்க மாட்டார். அந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, சையத் நீ ஏன் வந்து ஒரு சோஷியலாக இப்படி கூட பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்பாங்க. பட் அதில் வந்து நம்ம ஆளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் ஒரு டீ டோட்டலர். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. டீ டோட்டலர் அண்ட் ஆல்சோ அது வந்து ரொம்ப குட் தானே அப்படி. பட் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நான் அது வந்து சையத் கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வந்து பேரண்ட்ஸ் இல்லை அட்மையர் பண்ணுற விஷயம். நம்மகிட்டே அட்மையர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னா பார்த்துக்கேன். ஆமாம் நிறைய இருக்கு. சொல்கிறா சொன்னா தெரியும். இல்லை இது வந்து நான் வந்து உண்மையாகவே அட்மையர் பண்ணுற விஷயம். ஏன்னா இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட இல்லை. இப்போ நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், குடிக்கலாம், எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் சையத் வந்து ரொம்ப ரொம்ப அந்த பொறுப்பாக இருப்பார். நானே யோசிப்பேன் இதையே சொல்லி சொல்லி தானடா என்ன நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க.
பொறுப்பா இருப்பாண்டு. இல்ல உண்மையா தான் சொல்றேன். நான் வந்து அந்த அளவுக்குலாம் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. பொறுப்பே கிடையாது. அதான் பாரு, ஏய், வளைச்சிட்டு சொல்லிட்டோட பொறுப்பே கிடையாது. இல்ல அப்சல்யூட்லி பொறுப்பா இருப்பாங்க. ஏன்னா இல்ல உண்மையாவே இப்போ நான் வந்து அதாவது ஒய்ஃபுங்கிற விஷயத்துல பொறுப்பா இருப்பாங்க, சரியா? அம்மாங்கிற விஷயத்துல பொறுப்பா இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்துல இருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி தனியா வரும் போதெல்லாம் சுத்தமா எதிர்பார்க்கவே முடியாது. நான் எல்லா நாட்டினஸும் பண்ணுவாங்க. ஹலோ, நாட்டினஸ்க்கும் பொறுப்புக்கும் வித்தியாசம் இவ்வளவு தூரம் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? ஏதோ சொல்றாரு. ஆனா நான் வந்து உண்மையாவே கல்யாண நைட்லாம் வரும்போது எனக்கு சையதை பார்க்கும்போது ஐயோ இப்படிலாமா இருக்கணும், இப்படிலாம் யோசிக்கணுமா, இப்படிலாம் தோணும். ஏன்னா நான் வந்து அப்படி இருந்தது இல்லை. எனக்கு வந்து ஆஹ், எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, எனக்கு மேலே 2 அண்ணனுங்க இருந்தாங்க. நான் யோசிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி வந்து என் அண்ணன் எதனா ஷேர் பண்ணால் ஒரு நல்ல தங்கச்சியாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நல்ல தங்கச்சியாக வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி பண்ண ஐடியா கொடுத்துருப்பேன், எல்லாம் ஓகே. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பண்ணியிருப்பேன். பட் அதெல்லாம் என்னோட பேர்டன், அதாவது என் தலை மேலே அவங்க ரெஸ்பான்சிபிளாக போட்டது கிடையாது. இது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எதுவுமே போட்டதில்லை. ஸோ எனக்கு அப்படி எதுவுமே தெரியாது. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துடும். சம்டைம்ஸ் நான் தானே ஆசைப்பட்டேன்னா கூட என் அண்ணன் வந்து உடனே அதை எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட் தான். என்னை வளர்த்தது வந்து எங்கள் அண்ணனுங்கன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பெருசாக இது வந்து இது வேஸ்ட் ஆயிடுச்சா, ஓகே இது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேஷுவலாக எடுத்துப்பேன். ஸோ இது வந்து என்னது இது வேஸ்ட் ஆயிடுச்சா, எதுக்குள்ள இது வேஸ்ட் ஆயிடுச்சு, நீ சரியா கவனிக்கலையா அப்படின்னு. ஐயோ இது வேற கவனிக்கணும். பொறுப்பு is different, naughtiness is both are அப்படின்லாம் mutually இருக்கும். exclusive. Later அதனால வந்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் கரெக்டாக தான் சொல்றாருன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது வேற. ஏன்னா அது பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, என் மேலே 2 அண்ணனுங்க இருந்தாங்க, எல்லாம் ஓகே. பட் இங்கேன்னு வரும்போது சையத்க்கு நான் ஒரு குட் கம்பேனியனாக தானே இருக்கணும். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இந்த லைஃப்பில், வி ஆர் த ஒன் ஹூ இஸ் கிரியேட்டிங் அவர் ஃபேமிலி ஹியர், இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக பொறுப்பாக தான் இருக்கேன்னு இல்லை நம்புறேன். இப்போ அதாவது இட்ஸ் ஹியூஜ் சேஞ்ச். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக சொல்லலாம். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை நீங்கள் வந்து பிளாக்னு சொல்லலாம். இப்போ 5 வந்து இயர்ஸாவா? ஓ, நம்மளை பற்றி தெரியும்ல, நம்ம எங்கே சேஞ்ச் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி யோசிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஷயான் பிறந்ததுலேருந்தே நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன். ஷயான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து பெருசாக அப்போல்லாம் இப்போ நான் சமைப்பேன், ஓகே. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் நான் சமைப்பேன். இல்லை இல்லை சமைக்க ஆரம்பிச்சேன். அளவுக்குலாம் சொல்லாத. அப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணி வித்தியாசமாக சமைப்பா, சரியா? ஆனால் பேர் வைக்க முடியாது. ஆனால் நல்லா இருக்கும். நம்ம வைக்கிறது தான் இல்லை பேரே இல்லை தம்பி. ஆனால் நல்லா இருக்கும். அப்போ வந்து நான் வந்து பேச்சுலர் இருந்தப்ப நான் சமைச்சு சாப்பிட்டதுக்கு இவன் சமைச்சது எவ்வளவோ மேல், சரியா? அவன் தெரியாமல் அப்படி இப்படின்னு சமைச்சதே வந்து எவ்வளவோ மேல். எனக்கு வந்து ஒரு 3-4 ஐட்டம்ஸ் தான் தெரியும், அதையே திருப்பி சமைச்சிட்டு இருப்பேன். அதனால நல்லா தான் சமைச்சேன். யா, ஓகேயா? ஸோ நான் வந்து இந்த லஞ்ச் பேக் பண்ணி தர ஆளே நான் கிடையாது. அது என் ஹிஸ்ட்ரியிலேயே இருந்ததில்லை. எனக்கே வந்து வீட்டில் தான் அவங்களாம் லஞ்ச் பேக் பண்ணி தருவாங்க. அது என்ன பேக் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் போய் லஞ்ச் டைமில் அது ஓப்பன் பண்ணுற வரைக்குமே அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இங்கே அவங்க என்ன பேக் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது. நல்லாவே பேக் இல்லைடா, எனக்கு ஒரு வாட்டி பேக் பண்ணி கொடுத்தாங்கல்ல. அது ஒரு வாட்டி நான் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஒரு வாட்டி பேக் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது சொல்ல மறந்த கதை. அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இல்லை அது இல்லமோ அதுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லிக்கலாம். இப்போ அந்த டாபிக் போக வேணாம், சரியா? ஆனால் அதை நீங்கள் ஒரு புக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி அதை ரீவிசிட் பண்ணுவோம், சரியா? ஸோ எனக்கு கட்டி தான் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா இல்லைப்பா, இல்லை கட்டி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ப முடியுது, அதான் நம்ம நம்புறேன். இல்லை உண்மையாகவே நல்லா தான் உனக்கு என்ன சிரிப்பு வருது? எனக்கு சிரிப்பு வருது. சரி ஓகே, உனக்கு எதுக்கு சிரிப்பு வருது? நினைச்சேன், அதான் சிரிப்பு வருது. டேரக்டா அந்த டிஃபன் பாக்ஸையே நினைச்சு பார்த்துருக்காங்க. ஆமா, எங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா,
அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வீட்டில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான லைக் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். ஏன்னா நான் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, எங்கள் அண்ணி வந்து என்னை இன்னும் வேற லெவலில் ஸ்பெஷல் அவங்க வந்து எல்லாரையும் தூக்கி அடிச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் அண்ணி தான் எனக்கு கட்டித்தரணும் அப்படின்னு எனக்கு இது. எங்கள் அண்ணிக்கு உடம்பு சரியில்லை அந்த டைம்லலாம் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி வச்சு, எங்கள் அண்ணி சீக்கிரம் சரியாயிடணும், எங்கள் அண்ணி சீக்கிரம் சரியாயிடும். ஏன்னா எப்பவுமே அந்த முட்டை இருக்கும், அப்பளம், எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து எனக்கு இப்படி தான், எனக்கு வந்து எல்லாம் கட்டி கொடுத்து தான் பழக்கம், எல்லாமே எனக்கு இருக்கும் அந்த மாதிரி தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் செய்யறதுக்காக நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டேருந்து மெயினாக லஞ்ச் பாக்ஸ், அது சம்திங் ஏதோ ஒரு பிராண்டு சரியா ஞாபகம் இல்லை, அந்த பாக்ஸாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கேரியர் மாதிரி. ஆமாம், அது வந்து டப்பர்வேர் மாடலில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் கேட்டு அது எங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்க ஒருத்தவங்க, அவங்ககிட்ட கொடுத்து அனுப்ப சொன்னேன். ஏன்னா எனக்கு எப்படி கட்டி கொடுத்து அனுப்பணும்னு தெரியல, வேறு எதுவுமே சைத் கிட்ட இல்லை. சைத் அதுக்கு முன்னாடி பேச்சுலராக இருந்தனால அவர்கிட்ட அந்த மாதிரி எந்த பாக்ஸும் எதுவுமே இல்லை. அதை நான் வந்து பொறுப்பாக அண்டர்லைன் பொறுப்பாக கால் பண்ணி நல்லா அண்டர்லைன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்களா பார்சல் அனுப்புனாங்களா? பார்சல். அப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரம்ஜான் சம்திங், அந்த தலை ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பார்சல் அனுப்புனாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து அப்போது வந்து அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வந்தாங்கல்ல ப்ரெக்னென்சி அப்போ என்னோட டெலிவரிக்கு, அப்போ அவங்க ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து நான் சையதுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் அப்படியே சையத் வந்து போனால் இப்படி தான் போகணும், சையத் வந்து போனால் அப்படி தான் போகணும் அப்படின்னு நானே வந்து அவரை ஒரு பொறுப்பாக அண்டர்லைன் பொறுப்பாக நான் வந்து யோசிச்சு பண்ணுவேன். எனக்கு சமைக்க தெரியாது, காலையில் எழுந்திரிச்சு அதுவும் நைட்லேருந்தே யோசிச்சுட்டே இருப்பேன், நம்ம நாளைக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு. மாவு அரைக்க தெரியாது, அந்த மாதிரி நிறையா தெரியாமல் இருந்தது. இதெல்லாம் வந்து ஷயன் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம், இப்போ வரைக்கும் தெரியும். இப்போ வந்து அவர் அரைச்சி தராது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கும் அரைக்க தெரியும். ஆனால் எனக்கு மிக்சியில் தான் அரைக்க தெரியும். மிக்சி இப்போ வந்து எங்களோட ஜார், பெரிய ஜார் என்கிட்ட இப்போ இல்லை. அப்போ இவர் பொறுப்பாக இல்லை, எனக்கு இன்னும் வாங்கி தரல. ஆனால் இப்போ நான் பொறுப்பாக நான் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன்லப்பா கிரைண்டரில். ஏன்னா கிரைண்டரில் நான் இன்னி வரைக்கும் அரைச்சது இல்லை. ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் தான் மாவு ஊற வைப்பேன். ஆமாம், மாவு ஊற வைக்கிறது அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா அளவுலாம் அவருக்கு தெரியாது. எனக்கே வந்து இந்த ஒரு அக்கா இங்க இருந்தாங்க, நான் வந்து புதுசுல அந்த ஊர்ல, அவங்க தான் எனக்கு அந்த அளவுலாம் சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்து நானே அரைப்பேன், அப்பெல்லாம் நான் தான் அரைப்பேன். அம்மணி அரைப்பேன். ஆனா இட்லி சும்மா கும்முன்னு வரும். இல்ல நல்லாவே. அதுக்கப்புறம் தான் அவங்க அளவை மாத்தி விட்டாங்க, இந்த மாதிரி அரைக்கக்கூடாது, இப்படி அரைக்கணும் அப்படின்னு. அப்போனா அதுக்கு முன்னாடி இருந்த அளவை நான் சொல்லவும் விரும்பல, அது எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனா இட்லியா ட்ரை பண்ணேனா இல்லையா? நீ ட்ரை பண்ண நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஐ கீப் ட்ரைங். ஐ லவ் அந்த இட்லியில அவங்க ஹஸ்பண்ட் மேல தூக்கி போட்டு அவருக்கு அடிபட்டு அப்புறமேல அவங்க வந்து கரெக்டான அளவு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வேணாமா, உன் ஹஸ்பண்டை பாதிக்கிறது கூட வச்சுக்கோ, என் ஹஸ்பண்ட் வந்து இங்க உன் இட்லியை சாப்பிட்டு பல்லு உடஞ்சி உட்காந்துருக்காரு. சும்மா ஃபன் பார்த்து, பட் ஆனா அந்த லெவலுக்கு இல்லை. உண்மையாக நல்லா இருந்தது. அப்போலாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மாவு அரைச்சோம். ஆமாம், எக்ஸாக்டாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இட்லியே மறந்தே போயிட்டேன். நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இட்லியே மறந்துட்டேன் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் இருந்த ஊரில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கிடையாது, ட்ரைவ் பண்ணி தான் போகணும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனால் அங்கே வந்து முதல்ல இட்லி மாவு அரைச்சப்ப இட்லி சுடும் போது கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் டிலைட்ஃபுல். ஆனால் அதுக்கப்புறமேல டியூன் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இது மேட்ரு என்னன்னா, இதில் பொறுப்பாக இருந்தேன், பொறுப்பாக அப்போவே இருக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் இவ்வளோ ஸ்டோரி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நான் எங்கேருந்து பொறுப்பாக இருக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் a good wife to this man, to this பொறுப்பான மேன். நானும் வந்து பொறுப்பான மேன். சொல்லு, நீ என்னென்னலாம் சொல்லு. டு திஸ் பொறுப்பான மேன், நான் ஒரு பொறுப்பான வைஃபா இருக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அவரை விட பொறுப்பா நான் இருக்கேன். இப்போ நீங்க ஏன்னா விஜய் வந்தா நான் ஓட்டு போடுவேன், இங்கேருந்து இந்தியாவுக்கு போய் எப்படி ஓட்டு போடுறது, நான் எவ்வளோடா பார்ப்பேன். இதெல்லாம் விஜய் பட டைலாக் முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவரு சும்மாவே வந்து டிவிக்கு முன்னாடி போய் நின்னா அப்படியே அடிப்பார். ரீசெண்டா இப்ப 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, அதனால ஓவரா பண்றாங்க. அந்த அணுகுண்டு வெடிக்கும் எப்ப எதுவுமே தெரியாது.
அது வந்து சோட்டா பேக் படா தமாக்கா. வீட்டோட பேக் போனே வந்து நான் கிடையாது, ஜாஸ்மா தான். சொல்றா தம்பி அடிக்கடி சொல்லு. இல்ல. இப்படி ஒரு அப்படி ஒரு இருக்குன்னு விஷயம் தெரியாது. இருக்கிறதே நாங்க வந்து கண்டுக்காத அளவுக்கு இருந்தது. இல்ல அதுக்கும் நம்மளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என்ன பார்க்கணும்னு ஆசை. அப்படியா? நாங்க ஒரு விண்வெளி ஃபேமிலிமா. See? அப்ப இவங்களுக்கு எதுக்கு சூரியன் அப்ப எனக்கு தானே. ஆனா வெக்கம் எல்லாமே எப்படி அப்ப என்கிட்ட வந்து கேக்குறீங்க? கேட்கலாம், தப்பு இல்லை. பாவம் இல்ல தம்பி வந்து தம்பின்னு சொல்ற அது சும்மா ஒரு ஃப்ளோல நான் எப்பவுமே சொல்லுவேன். அது நான் எவ்வளோ நினைச்சாலுமே அது பை டிஃபால்ட்டாவே எனக்கு அது வராது. கண்டிப்பா வந்து எதுக்காக லைக் தூரமாட்டு பாப்பேன். ஓ இப்போ இதுக்காக நானே ஏய் வாடா எங்க ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பொர்ஷா கம்னா இன்னும் ஈஸி. நம்ம ஏரியா நம்ம ஏரியா உடனே உளுந்தடிச்சு ஓடி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல இல்ல